அன்னைக்கு பேதுரு யோவானு கூப்பிட்டு நடுவில் நிறுத்தினீங்களே, உங்களால திருப்பி பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? கேட்கணுங்க, கேட்டா நல்லா இருக்கும், ஆனா கேட்க வேண்டாம். பிகாஸ் we have succeeded. நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு, என்ன சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு. அவங்க ஏதோ நினைச்சாங்க, இவங்க கிட்ட ஏதோ இருக்குது, இவங்க ஏதோ அவங்க மீனவர்கள் இதுல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க போல எதையோ அப்படின்னு நினைச்சோம். பிரியமானவர்களே, தயவு செய்து நம்ம குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறவங்க, நம்மளை நிராகரிக்கிறவங்க, நம்மளை தூக்கி போடுறவங்க, நம்மளை என்னென்ன கெட்டதெல்லாம் பேசி நம்மளை கிழிச்சு தள்ளுறவங்க யூடியூப்ல பாக்குறாங்கல்ல, பார்த்துட்டு இருப்பாங்க, குறை சொல்றதுக்குன்னே பார்ப்பாங்க. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த மணி போடாதீங்க, இந்த செயின் போடாதீங்க, இது என் செயின் போடணுமோ, இவங்க வந்து வாங்கி கொடுத்த மாதிரி பேசுவாங்க. நீங்க இந்த செயினை போடாதீங்க, நீங்களா வாங்கி கொடுத்தீங்க எனக்கு இல்லையே, இந்த ட்ரெஸ் நீங்களா வாங்கி கொடுத்தீங்க இல்லையே, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த போடாதீங்க அதை. நீங்க யாரு? உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இந்த குறை சொல்ற பத்தியா? உங்ககிட்டதான் பரிசுத்த ஆவி இல்லை. குறை சொல்ற பத்தியா? ஊரெல்லாம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு குறை சொல்லிருக்கிற பத்தியா? பரிசுத்தாவியே கிடையாது உனக்கு. நான் சொல்றேன், இப்போ ஓப்பனா சொல்றேன், தயவு செய்து கேட்டுக்கங்க. இந்த பரிசுத்தாவி இருந்தாலே நீ குறை சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டேன், உட்காந்து ஜோம் பண்ணுவேன். ஒருவேளை என் மேல அவ்வளவு குறை கிடைக்கணும், எனக்காக உட்காந்து ஜோம் பண்ணு. வேற என்ன சொல்றது? நீங்க அதாவது யோசிக்கணும், என்ன பேசுறோம், இவ்வளவு கருத்தா நம்ம பேசும்போது. ஏன்னா ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, நல்லா தெளிவா நீங்க எல்லாத்தையும் விலைக்கு சொல்றீங்க. நான் சொன்னேன், 10 வருஷம் நான் செமினார்ல படிச்சுட்டு வந்திருக்கிறேன், தியாலஜி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஒரு டாக்டர் படிச்சாதாங்க, டாக்டர் பட்டம் பெற்றாதான் ஒரு பாஸ்டரா, ஒரு டாக்டரா போக முடியும். நாங்க இந்த பாஸ்டர் ஆகுறதுக்கு 10 வருஷம் படிச்சுட்டு வந்து நாங்க நிற்கும் போது எத்தனை காரியங்கள் நாங்க பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில. ஆனாலும் நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற, போறையா போய்கிட்டே இரு, தாண்டிக்கிட்டே இரு, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு, போயிட்டே இரு. இந்த ஸ்க்ரோல் பண்றது நல்லா கத்து கொடுத்துக்கிறாங்க நம்மளுடைய செல்போன்ல எல்லாம். ஸ்க்ரோல் பண்ணி போட்டுரு, இந்த மாதிரி வரவங்களாம் ஸ்க்ரோல் பண்ணி போட்டுரு. ரியல் லைஃப்ல கூட, செல்போன்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்ல கூட உங்களை வராங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. அவங்களெல்லாம் தேவையில்லாதவங்க, அவங்கெல்லாம். நம்மளுக்கு எது நமக்கு தேவையில்லையோ ஸ்க்ரோல் பண்றோம்ல, அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி போடுங்க. தேவையில்லாத விஷயத்த ஸ்க்ரோல் பண்ணி போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் முடிக்கிறோம். அதனால அடுத்த வசனத்துக்கு நம்ம போலாம். 13வது வசனம், பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. போதுமா? அவங்க வரும்போது எப்படி வந்திருப்பாங்க, இப்போ இவர் பேசுறத பார்த்தா அவங்க முகம் எப்படி ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? நான் இந்த பிக்சருக்குள்ள ஃபுல்லா போயிட்டேன். அவங்க நடுவுல நிறுத்த வச்சாங்க 2 பேரையும். அவங்க 2 பேரும் நல்லா போல்டா நின்று இருப்பாங்க, தைரியமா நின்று இருப்பாங்க. ஓகே, இவங்க என்ன கேட்க போறாங்களோ பாத்துக்கலாம், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர்.